பல்லிக்கு முட்டையோட ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. முட்டையோட ஓட நீங்க வீட்டோட மூலையில அங்கங்க வச்சுட்டாலே கண்டிப்பா பல்லி உங்க வீட்டுல இருக்கவே இருக்காது, ஓடியே போயிடும். அடுத்ததா கொசு. பாக்குறதுக்கு தான் சின்ன உயிரினமே தவிர, ஆனா ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய சக்தி அந்த கொசுக்களுக்கு உண்டு. அந்த கொசுக்களுக்கு எதிரி வேப்பிலை. ஒரு சின்ன அகல் விளக்குல வேப்பெண்ணெயை ஊத்திக்கிங்க. திரி போட்டு நீங்க அந்த எண்ணெயால நீங்க விளக்கேத்திட்டு வரலாம். அதாவது உங்களுடைய ஹால்ல பெட்ரூம்ல ஒரு 6 மணி போல அதுல நீங்க விளக்கேத்தி வச்சீங்க அப்படின்னா உங்க வீடும் நறுமணமா இருக்கும், ஆரோக்கியமும் கூட. ஒரு கொசு கூட உங்க வீட்டு உள்ள நுழையவே நுழையாது. அப்படி இல்ல அப்படின்னா சாம்பிராணி, அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்தி வைக்கிறீங்கன்னா அது மேல காய்ந்த வேப்பிலையை நீங்க தூவி விட்டுடலாம். தூவி விடும்போது அந்த சாம்பிராணியோட அதுவும் சேர்ந்து புகைய ஆரம்பிக்கும். அப்ப வீடு ஃபுல்லா நறுமணமாவும் இருக்கும், எந்த விதமான கொசுவும் வராது. ஏற்கனவே கொசுக்கள் உள்ள இருந்தாலும் இறந்துடும். ஆனா வீட்டுல வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த புகை போடுறத நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததா எலி. வீட்டுல இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எல்லாத்தையுமே வீணாக்கக்கூடியது இந்த எலி. ஆனா இந்த எலிக்கு பிடிக்காதது புதினா ஸ்மெல்லு. அதனால புதினாவை உங்களுடைய வாஷிங் மிஷின் எங்கெல்லாம் உங்களுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல, அதாவது எங்கெல்லாம் எலி வருதோ அதை சுத்தி நீங்க எல்லாமே இந்த புதினா இலைகளை தூவி வைக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெயில ஒரு 10 புதினா இலைகளை போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுல கொஞ்சமா பஞ்சை நினைச்சு எலி எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்க எல்லாமே இந்த பஞ்சை நீங்க அங்கங்க போட்டீங்கனாலே அந்த புதினாவோட ஸ்மெல்னால எலி வரவே வராது. அடுத்ததா முக்கியமா ஈ பாத்தீங்கன்னா வீட்டுல மூச்சுக்கிட்டே இருக்கும். அது பார்க்கவே பிடிக்காது, அதுவும் இல்லாம அருகிலிப்பாவும் இருக்கும். யூக்கலிப்டிஸ் ஆயில வீட்டுல நீங்க அங்கங்க தூவி வச்சாலே ஈ வரவே வராது. அதை விட ரொம்பவே நேச்சுரலான ஒரு வழி, வீட்டை சுத்தி நீங்க துளசி செடியை வளர்க்கலாம். துளசி செடியோட ஸ்மெல் ஈக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி உங்களால வீட்டை சுத்தி வளர்க்க முடியல அப்படின்னா துளசி இலைகளை வீட்டுல நீங்க அங்கங்கே சில நேரங்கள்ல தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த ஈ ஓடியே போயிடும். அடுத்ததான் நைட்ல வீட்டை ஆக்கிரமிக்க பண்ற ஒரே பூச்சி கரப்பாம்பூச்சி. அந்த கரப்பாம்பூச்சியை கண்டு பயப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த கரப்பாம்பூச்சியை இப்ப எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 5ல இருந்து 6 நம்பர் தோலை உரிச்சு எடுத்து வச்சுங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துங்க. மிளகு ஒரு 10 நம்பர் எடுத்துங்க. இது மூணுத்தையும் மிக்சில போட்டு நல்லா அரைச்சு பேஸ்டா கொண்டு வந்துருங்க. இது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கலந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுங்க. இந்த தண்ணியை உங்க வேஸ்ட் ஸ்ப்ரே பாட்டில் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஊத்திட்டு உங்களுடைய பாத்ரூம் கார்னர்ல, கிச்சன்ல, அந்த ஜிங்கு கிட்ட, இல்லைன்னா கதவு ஓரங்கள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா நீங்க கையால கூட தெளிச்சு விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கரப்பாம்பூச்சி ஓடியே போயிடும். இனிமேயும் கரப்பாம்பூச்சியும் வரவும் வராது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.